வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலேருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 30/9/2025. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விமன் கேண்டிடேட்டை ரொம்ப ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நிறுவனம் பேர் சிடிஎஃப்டி பிஆர்ஐசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்லி சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? என்ன வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 1, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் 2, ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு எடுக்கிறதாக இந்த ஒரு அறிவிப்பு மூலயமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்தே க்ரோ ஆகலாம். சரிங்களா? ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 2 வாய்ப்பு இருக்குதுங்க. 2 போஸ்டிங் காலியாக இருக்குது. ஒன்று வந்து அதில் யூஆர் கேட்டகரியும், இன்னொன்று இடபிள்யூஎஸ் கேட்டகரியிலையும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்தது ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 2 வேகன்சி இருக்குங்க. ஒன்று வந்து யூஆர் கேட்டகரியிலையும், இன்னொன்று வந்து எஸ்சி கேட்டகரியிலையும் கொடுத்துருக்காங்க. 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 அப்படின்ற ஒரு ரோலில் 2 பேரை எடுக்கிறாங்க. 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையுமே 2 பேரை எடுக்கிறாங்க. 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, சம்பளம் இவ்வளோ தானே கேட்குறீங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் 1க்கு 35,400 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும். இல்லைப்பா எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னா 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேங்கப்பா அப்படின்னா 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 35,400 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் அதே சேலரி தான், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே சேலரி தான். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்சி பிடெக் படிச்சிருந்தா ஓகே, இல்லை நான் ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் படிச்சிருக்கேன், இல்லை பிஜி படிச்சிருக்கேன்ப்பா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 29,200 கொடுக்குறோம். 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ சம்பளம் 29,200. சரிங்களா? இதுக்கு வந்து 3 வருஷம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ இல்லை பப்ளிக் பாடியிலையோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இன்னொரு ஒரு போஸ்ட்டில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சம்பளம் இவ்வளோ அப்படின்னா 19,900. 12th படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்றது தான் சொல்கிறாங்க. டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் ஆங்கிலத்திலையும், 30 வார்த்தைகள் ஹிந்தியிலே டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் 2 அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு 18,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் வருமா, அதில் வந்து உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அதில் வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க, அதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கணும், வேலிட் இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஃபீ வந்து இருக்குங்க 200 ஃபீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கட்டாயமாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? 200 ருபீஸ் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுடைய பேர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கேண்டிடேட் கேட்டகரி, இது எல்லாமே அவங்க கேட்குறாங்க. கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்மையான விஷயம் என்ன அப்படின்னா, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, எக்ஸர்விஸ்மேனுக்கு, பிடபிள்யூபிடிக்கு எல்லாம் ஃபீஸே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30/9/2025 6 மணிக்கு கடைசி நாள். ஓகேங்களா மக்களே? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், மெமோட்ர, மார்க்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டெக்கரேஷன், இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஆல் தி பெஸ்ட்.